ஐ ஆம் கேடா சேனல் ஐடிபிபியிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னே தெரியல. இந்த வருஷம் எல்லாமே ஐடிபிபியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து வந்த மணிக்கு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட்டாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ரெக்ரூட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யாருக்கான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து டீட்டெயிலாக தெளிவாக வந்து பார்ப்போம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஜாபோட ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ இதில் வந்து எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பர்டிகுலராக வந்து போஸ்ட்டை பொறுத்தளவில் மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிற இந்த இப்போ 10th 12th வந்து பேசிக்காக இருந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் ஐடிஐயில் வந்து டிப்ளமோ இது சம்மந்தமான கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதையே வந்து நான் தெளிவாக வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான போஸ்டிங் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரே விதமான போஸ்டிங் ஆனால் 2 விதமான கேட்டகரி வைஸில் இது பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40K கிட்ட கிடைக்கும். கான்ஸ்டபிளை பொறுத்தளவு ஒரு 30 ஒரு 5000 வந்து கம்மியாக வந்து ரெண்டுக்கும் இருக்கா. இந்தியன் சிட்டிசனான மேல் யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு 22 ஜனவரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு 24 அப்ளிகேஷன். நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கேட்டகரியில் நீங்கள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணலாம். இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃபோட நீங்கள் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட வந்து இப்போ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் குரூப்பும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டால் ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்டாக இருக்கட்டும், ஒரு ஹால் டிக்கெட் அந்த மாதிரி நோட்டீஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவோம். நம்ம வந்து டிஃபென்ஸு ரிலேட்டடான ஜாப் அப்டேட் தான் கொடுக்குறோம். இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளை பற்றி சொல்லிட்டேன். ஹெட் கான்ஸ்டபிள், மோட்டார் மெக்கானிக், கான்ஸ்டபிள், மோட்டார் மெக்கானிக். இது வந்து குரூப் சி நான் கெசட்டட் அப்படிங்கிற போஸ்டிங்கில் வரும். நான் மினிஸ்ட்ரியல் டெம்பரவரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைக்லி வந்து 2 இயர்ஸ் வந்து டெம்பரவரிக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து பர்மனன்ட் வந்து பண்ணிடுவாங்க. இது வந்து ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 24 டிசம்பர் இன்றைக்கி வந்து ஓப்பனில் இருக்குது. 1 மணிக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. வில் பி க்ளோஸ் வந்து 22 ஜனவரி அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா. வேகன்சி டீட்டெயிலை பொறுத்தவரை ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளை பொறுத்தவரை ஒரு 44 வேகன்சி. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேணாம். உங்களுக்கான வேகன்சியை பொறுத்தவரை ஒரு வேகன்சி தான். நீங்கள் எது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடுவாங்க. கேட்டகரி வைஸும் தனித்தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா தான். ஏன்னா வந்து இவ்வளோ கம்மியான வேகன்சி எப்படி இது பண்ண முடியும்னு உங்களுக்கே ஒரு டவுட் வந்து கண்டிப்பாக இருக்கும். 51 வேகன்சி தான். நமக்கு தேவை ஒரு போஸ்டிங். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கில் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குது. அதை ஸ்கில் டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். வந்து ஈஸியான ஜாப் தான். ஜிடியை விட கொஞ்சம் வேலை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஜிடி வந்து ரொம்பவுமே ஒரு ஹார்டான ஜாப்னு கூட சொல்லலாம். இது வந்து அதுக்கப்புறம் வந்து பே லெவல் வந்து தனியாக வந்து ஒவ்வொரு போஸ்டிங் வந்தாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து லெவல் 4ல் வந்து 25,500 டு 81,100 வரை கொடுப்பாங்க. இதோட அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 35-40 வந்து கிடைக்கும். கான்ஸ்டபிளை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 21,700 டு 69,100 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து 30 ட்ரைனிங் பில்லே கிடைக்கும். அதர் அலவன்ஸ்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட் வில் பி டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 கிட்ட வந்து கொடுப்பாங்க. இது எந்த டிஆர்எஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட நிதி இதை வச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷன் மணி அலவன்ஸுங்கிறது உங்களுடைய அந்த ரூம் சொல்கிறீங்களே, ரூம் ரெண்ட் அலவன்ஸ், அது சாரி ரேஷன் மணினா சாப்பாடுக்கு கொடுக்குறாங்க, கேண்டீனில் கொடுக்குறாங்க அந்த இது. அப்புறம் ஸ்பெஷல் காம்படிஷன் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயலி போஸ்டிங் இந்த சர்டிஃபிகேஷன் ஏரியா பொறுத்து வந்து மாறும். பார்டர் ஏரியாஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட்டு எல்லாமே வந்து ஹச்ஆர் அலவன்ஸ் வந்து ரூம் நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹச்ஆர் அலவன்ஸ் வந்து தனியாக ஏற்றிட்டுருவாங்க. இல்லைனா வந்து அங்கே நீங்கள் தங்குற மாதிரி இருக்கும். ட்ரான்ஸ்போர்ட் இருந்து வர்றீங்களா 3rd கிளாஸ் ஏசியில் வந்து உங்களுக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் அவங்க புக் பண்ணால் நீங்கள் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கேஷை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. லீவ் வந்து ட்ராவல் கன்செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து 5 lakhs வந்து
அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்துருக்குல்ல, அதில் வந்து உங்களுக்கு ஒரு கார்டு வந்து கொடுப்பாங்க. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்லேருந்து அந்த கார்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வேறு எனி அலவன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பாயின்மெண்ட் கேண்டிடேட் வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்க மாதிரி 2024 வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நியூலி ரெஸ்பெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பென்ஷன் ஸ்கீம் வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்பிசி ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிபிசிக்கு இருந்துச்சு. பென்ஷனை பொறுத்தளவு நீங்கள் வந்து லாஸ்ட்டு வந்து ஒரு 60 வயசு வரை ஒர்க் பண்ணால் தான் பென்ஷன் கிடைக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே 10 இயர்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து வர முடியாது. வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் சேலரியை வந்து ஃபைன் அமௌண்ட்டாக வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க கீழே பாயிண்டில். நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சூஸ் ஆனால் இந்த ஜாப்பில் வந்து நான் சொல்கிறது ஜாயின் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வெளியே ரிலிகேட் ஆகும் 10 இயர்ஸ்க்கு மேலே தான் இருந்தாலும் ஃபைன் அமௌண்ட் வந்து கட்ட தேவையில்லை. அதுக்கு இடையில வந்தால் நீங்கள் வந்து ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 to 25 வயசு வரை. இதுக்கு வந்து யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி மட்டும்தான். ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 3 இயர்ஸ் சேர்த்து உங்களுக்கு ஒரு 28 வயசு வரை அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் சேர்த்து ஒரு 30 வயசு வரை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹெட் கான்ஸ்டபிள் பொறுத்தவரையில் நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அல்லது சர்டிஃபிகேட்டை வந்து மோட்டார் மெக்கானிக்கில் வந்து ஐடிஐயில் முடிச்சிருந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்லேயும் மோட்டார் மெக்கானிக் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஐடிஐலேயும் 3 இயர்ஸ் வந்து இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஒர்க் ஷாப்பில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் அதுவும் நான் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து இது பண்ணாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கான்ஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 18 to 25 தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேம் ரிலாக்ஸேஷன் வந்து இதுக்கும் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். 10th முடித்தா அண்டு ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆர் வந்து ஏதாவது கோர்ஸ் 10th முடிச்சுட்டு அண்டு கொடுத்துருந்த இடத்துல அண்டு கொடுத்துருங்க. 6 கொடுத்துருந்தா நீங்கள் 10th முடிச்சிருந்தா மட்டும் போதும். இல்லை 10th முடித்து நீங்கள் வந்து ஐடிஐ கோர்ஸில் வந்து ட்ரேடில் வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ட்ரேட். இந்த ட்ரேடில் வந்து மோட்டார் மெக்கானிக் ட்ரேடில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வந்து நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. 10th முடித்து நீங்கள் இது வேணாம் 10th படிச்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியாது. ஐடிஐயில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஐடியில் இல்லைன்னா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த 2 இதில் எதில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கங்க. ஹைட்டை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு 170 தான் சென்டிமீட்டர் வந்து கேட்பாங்க. எக்ஸ்பேண்டில் வந்து 80 இருக்கணும். எக்ஸ்பேண்டில் வந்து 85 இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் கேண்டிடேட் வந்து அன்ரிசர்வ்டு ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெப்சைட்னு வந்து ரெகுலர் டாட் அந்த இதில் யாரெல்லாம் ஃபீஸ் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல் கேட்டகரி அப்படிங்கிற எக்ஸர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் யாரும் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 22 ஜனவரி. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. கிளியர் அண்டு ஃப்ரெண்டோட அட்மிட் கார்டு அதாவது வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் எடுத்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ் ஒன்றை பொறுத்தவரை ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து 7 நிமிஷம் 30 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்பை வந்து நீங்கள் வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 11 அடி வந்து தாண்டுற மாதிரி இருக்கும். ஹைட் ஜம்பை பொறுத்தளவில் 3 அடி 3 சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிங்க. பிஇடி வில் பி நாட் ஹெல்ட் இன் எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து பிஇடி வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாராவது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பிஎஸ்டி டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி இதுதான் இருக்குது. இப்போ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல்லாம் இருக்குது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தவரை உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுக்குறீங்க 12th 10th அந்த இதெல்லாம் வந்து மஸ்ட்டாக உங்களுடைய கேட்டகரி இதை தான் கேட்பாங்க. மற்றபடி ஆதார் கார்டு அந்த சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து 100 மார்க் இருக்குது. இது வந்து ஓஎம்ஆர் பேசிஸில் இது வந்து சிபிடி டெஸ்ட் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து வந்து இது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஜென்ரல் நாலேஜில் வந்து 10 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு 10 மார்க்கு. அதுக்கப்புறம் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று 20 மார்க் இருக்கும்.
உங்களுடைய ட்ரேட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதாவது வந்து மெக்கானிக்கல் ட்ரேட் இருக்குல்ல, அதில வந்து 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. 100 மார்க் 2 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இத முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து 3 ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 1:10 இதில வந்து அவங்க வந்து இது பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெஸ்ட்ட பொறுத்தளவுல 15 மார்க் வந்து இது பண்ணணும். இது வந்து 50% வந்து எடுக்கணும் அப்படின்னு மாரி சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன பொறுத்தளவுல வந்து 10 மார்க் வந்து குடுக்குறதா, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ட் இப்ப என்ன ஃபால்ட் இருக்கு வண்டியில அப்படின்னு ஒரு 10 மார்க்கு. அப்புறம் வந்து ரீஃபரன்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் என்ன டிஃபெக்ட்ங்கிறது ஒரு 25 மார்க்கு. ஹேண்ட்லிங் ஆஃப் டூல் அந்த டூல்ஸ்லாம் எப்படி கரெக்ட்டா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 50 மார்க். இதுல 50% எடுத்தா வந்து குவாலிஃபையிங் மார்க் மாரி குடுத்துருக்காங்க. நீங்க வந்து அந்த கட் ஆஃப் பொறுத்து வந்து உங்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் எதுவும் ஆனோனே மெடிக்கலுக்கு. மெடிக்கல்ல வந்து பிஇடி எல்லாம் டாக்குமெண்டேஷன் முடிச்சோனே மெடிக்கல் வந்து டைரக்ட்டா இது பண்ணுவாங்க. அதில முடிச்சவங்க ரீமெடிக்கலுக்கு வந்து நீங்க வந்து இன்புட் பண்ற மாரி இருக்கும். ரீமெடிக்கல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர், 1 1/2 இயர் கிட்ட வந்து வரும். அத வந்து கிளியரா இது பண்ணுங்க. ஃபிசிக்கலா ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அன்ஃபிட் வந்து டெம்பரவரி அன்ஃபிட் வந்து பண்ணுவாங்க. யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டெம்பரவரி அன்ஃபிட் வந்து வர சான்சஸ் இல்ல. ஏன்னா வந்து கேர்ல்ஸ் தான் அந்த மாரி பண்ணுவாங்க. பாய்ஸ் வந்து கிடையாது. எல்லாம் கரெக்ட்டா இருக்கேன், இந்த குவாலிஃபிகேஷன்ல இருக்கேன் அப்படின்னா, நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து நான் தெளிவா சொல்லிட்டேன். 10த் முடிச்சு நீங்க வந்து ஐடி முடிச்சிருக்கணும். 10த் முடிச்சிருந்தா வந்து போதாது. ஐடி டிப்ளமோ 12த்த பொறுத்தவரை நல்ல போஸ்டிங் தான். இதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து ரிமைனிங் வந்து பண்ணியாச்சு. அதான் சொல்றேன். ஓகே. தேங்க் யூ. இந்த